வணக்கம். வம்பாக்கீரப்பாளையம் வெடிகுண்டு சம்பவத்தை தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக புதுவையின் பல்வேறு இடங்களிலும் போலீசார் வெடிகுண்டு சோதனை நடத்தினர். புதுவை வம்பாக்கீரப்பாளையம் பகுதியில் பழிக்கு பழியாக சில தினங்களுக்கு முன்பு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ரவுடி கும்பலால் வெடிகுண்டு வீசப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்ட நிலையில் மேலும் வெடிகுண்டுகள் ஏதும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வடக்கு பகுதி கண்காணிப்பாளர் ராமராஜு உத்தரவின் பேரில் கடந்த 2 நாட்களாக வம்பாக்கீரப்பாளையம், துப்பராயப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயின் உதவியுடன் வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து வைத்திக்குப்பம், குருசுகுப்பம், சோலைநகர், வாழைக்குளம், குமரகுரு பள்ளம் குடியிருப்பு, திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட இடங்களிலும் பழைய ரவுடிகளின் வீடுகளிலும் வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டது. மேலும் அசம்பாவிதங்கள் ஏதும் தொடராமல் தடுக்கும் வகையில் வெடிகுண்டு சோதனை தொடர்ந்து வருகிறது. 3வது நாளாக இன்றும் 8ஆம் தேதி பெரியகடை காவல் சரகத்திற்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதி முழுவதும் ரவுடிகளின் வீடுகளிலும் போலீசார் தீவிர வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டனர். இந்த திடீர் சோதனையால் கோவிந்த சாலை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை AFT மில் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று INTUC தொழிற்சங்கத்தினர் ஆளுநர் இக்பால் சிங்கிடம் மனு அளித்தனர். புதுவை மாநில INTUC தொழிற்சங்கத்தினர் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை ராஜ்நிவாசில் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அதில் புதுவை AFT மில்லை புதுவை அரசு கையகப்படுத்தி 28 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தற்போது NR காங்கிரஸ் அரசால் நியமிக்கப்பட்ட தலைவரின் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு லஞ்சத்தில் ஊறி திளைத்த அதிகாரிகளும் அதிகார மையத்தில் செயல்படும் அரசு உயர் அதிகாரிகளும் தடையை ஏற்படுத்தி அதிகார போக்கோடு நடந்து கொண்டதால் பழமை வாய்ந்த மில் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். புதுவை மக்களின் நலன் கருதி AFT மற்றும் இதர பஞ்சாலைகள் தொடர்ந்து இயங்க தங்கள் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்றும் அந்த குழு அனைத்து கட்சி மற்றும் அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள் கருத்தையும் கேட்டறிந்து ஒரு அறிக்கையை தயாரித்து பஞ்சாலையை திறம்பட நடத்துவதற்கு மத்திய அரசிடம் ஒட்டுமொத்த சிறப்பு நிதி பெற்று இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தற்போது புதுவை அரசு தொழில் பஞ்சப்படி உயர்வை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளது தொழிலாளர்களால் ஒப்புக்கொள்ள முடியாதது என்பதால் அரசின் இந்த முடிவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் நீண்ட நாள் கோரிக்கையின்படி 5 மில்களையும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் ஒன்றிணைத்து ஒரு தலைவரை மட்டும் நியமித்து செயலாற்றினால் 5 மில்களும் புத்துணர்ச்சி பெற்று புது பொலிவுடன் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில அதிகாரியின் ஊழல் காரணமாக நலிந்து போன பஞ்சாலையை சீரமைக்க புதுவை மாநிலத்தில் ஒரு உயர்மட்ட அரசு சார்பற்ற குழு அமைக்க, மேலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பஞ்சப்படையை உடனடியாக வழங்கிட, அனைத்து பஞ்சாலையும் ஒருங்கிணைத்து ஒரு சேர்மன் கீழ் கொண்டு வர புதுவை மாநில கவர்னர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். அதை பரிசீலனை செய்வதாக கவர்னர்கள் கூறியுள்ளார்கள். நாங்கள் கடைசியாக உள்ள கோரிக்கை உடனடியாக பஞ்சப்படியை தொழிலாளர்களுக்கு அனைத்து பஞ்சாலையில் முடக்குகின்ற பஞ்சப்படி உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கவர்னரை நாங்கள் வலியுறுத்தியுள்ளோம். கவர்னர் அதை பரிசீலனை செய்வதாக கூறியுள்ளார். புதுவையில் ஏலச்சீட்டு பணத் தகராறில் வாலிபர் குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை மேட்டுப்பாளையம் சேரன் நகரில் வசித்து வந்த மணிகண்டன் என்ற தனியார் நிறுவன ஊழியர் ஏலச்சீட்டு பணம் தொடர்பான தகராறில் கடந்த 5ஆம் தேதி மாலை அவரது வீட்டில் குத்தி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மேட்டுப்பாளையம் போலீசார் ஏலச்சீட்டு நடத்திய வேளாங்கண்ணி, அவரது மகன் சத்யா மற்றும் அவரது நண்பர் விக்கி ஆகிய 3 பேரையும் தேடி வந்த நிலையில் சத்யா மற்றும் விக்கி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள், செல்போன் மற்றும் பைக் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மணிகண்டன் சீட்டு எடுத்து பணம் பெற்ற பின் அடுத்தடுத்த மாதங்களில் சீட்டு பணம் செலுத்தாததால் மற்றவர்களுக்கு பணம் அளிக்க வேளாங்கண்ணி மிகவும் சிரமப்பட்டதாகவும், நேரில் சென்று பணம் கேட்டதற்கும் முறையாக பதில் அளிக்காததால் மணிகண்டனை குத்தி கொலை செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதையடுத்து தலைமறைவாக உள்ள வேளாங்கண்ணியை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் நாளை 9ஆம் தேதி மாநில விவசாய தொழிலாளர் அணி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற உள்ளதாக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மற்றும்
பொருளாளர் வழிகாட்டுதலின்படி புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக விவசாய தொழிலாளர் அணி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கலந்துரையாடல் கூட்டம் மாநில திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் நாளை 9ஆம் தேதி காலை நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். தனது தலைமையிலும் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் முன்னிலையிலும் நடைபெற உள்ள கூட்டத்தில் தலைமை கழக விவசாய தொழிலாளர் அணி செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான செஞ்சி ராமச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனை வழங்க இருப்பதால் விவசாய தொழிலாளர் அணி நிர்வாகிகள் தவறாமல் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். புதுவையில் சென்டாக் நிதி முறைகேடு குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த தலைமை செயலர் உத்தரவிட்டும் கோப்புகள் வரவில்லை என விசாரணை முடங்கியுள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. புதுவை அரசு சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்படும் மருத்துவம் மற்றும் பொறியியல் மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கிய நிதி உதவியில் முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து உயர்கல்வித்துறை நடத்திய விசாரணையில் சுமார் 30 மாணவர்களின் 20 லட்சம் ரூபாய் நிதி போலியான மாணவர்களுக்கு சென்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு காசாளர் முருகவேல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மேலும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துமாறு சிபிசிஐடி போலீசாருக்கு தலைமை செயலர் சத்தியவதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அதற்கான கோப்புகள் அனுப்பப்பட்டு விசாரணை துவங்கியதாக கூறப்பட்ட நிலையில் இதுவரை துவங்கப்படாமல் உள்ளது. தலைமை செயலர் உத்தரவிட்டு 10 நாட்களாகியும் அதற்கான கோப்புகள் இதுவரை சிபிசிஐடி போலீசாருக்கு அனுப்பப்படாத காரணத்தினால்தான் விசாரணை துவங்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. 20 லட்சம் ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக அதிகாரிகள் கூறும் நிலையில் பல கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக மாணவர் சங்கங்கள் கூறுகின்றன. மேலும் ஊழல் தொடர்பாக காசாளர் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் போலியான பெயரில் நிதி பெற்றவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய நிலையில் விசாரணை துவங்கப்படாமல் உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி புதுவை மின்துறை பொறியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மின்துறை பொறியாளர் மற்றும் தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பினர் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும், தகுதியுள்ள அனைவருக்கும் காலதாமதமின்றி ஏசிபி எம்ஏசிபி வழங்க வேண்டும், நிலுவையில் உள்ள ஓட்டியை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் இழுத்தடிக்கும் மின்துறை நிர்வாகத்தை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறையில் பணிபுரியும் பல்வேறு ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நலத்திட்ட நிதி உதவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் மத்திய அரசின் வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 50% மானியத்தில் 3 பசுக்களை கொண்ட ஒரு சிறு பால் பண்ணை அமைக்கும் திட்டத்தின் கீழ் 27 பயனாளிகளுக்கு 13,50,000 ரூபாய் நிதியையும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கால்நடை வளர்ப்போருக்கு 50% மானியத்தில் ஒரு கறவை மாடு வாங்க 47 பயனாளிகளுக்கு 5,87,000 ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி நலத்திட்ட நிதி உதவியை வழங்கினார். கால்நடைத்துறை இயக்குநர் பத்மநாபன், இணை இயக்குநர் மனோகரன் மற்றும் துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். கர்நாடக சட்டசபை தேர்தலில் வெற்றி அடைந்ததை அடுத்து புதுவை காங்கிரசார் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். கர்நாடக மாநில சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை இடங்களை பெற்று ஆட்சியை பிடித்ததை அடுத்து அதன் வெற்றியை புதுவை காங்கிரசார் கொண்டாடினர். மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீலகங்காதரன், மனோகர், மாநில செயலாளர்கள் தனுசு, சிவசண்முகம், கருணாநிதி, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் AKD ஆறுமுகம், சிவாஜி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, சிறப்பு அழைப்பாளர் சிவகொழுந்து, பொதுச் செயலாளர் சத்தியவேந்தன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு உற்சாகமாக கொண்டாடினர். 2ஆம் உலகப் போரின் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுவையில் பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2ஆம் உலகப் போர் முடிவடைந்து 68வது நினைவு தினம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு புதுவை கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவுக்கான பிரான்ஸ் நாட்டின் தூதர் பிரான்சுவா ரிஷியே தலைமையில் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய நிகழ்ச்சியின் போது இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன. புதுவை பிரெஞ்சு துணை தூதர் பியர் போர்னியே, புதுவை அரசு சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலு மற்றும் பிரெஞ்சு முன்னாள் ராணுவ வீரர்கள், பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்.
பாகூர் அருகே தடையை மீறி மணல் அள்ளிய 16 மாட்டு வண்டிகளை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுவை பாகூரை அடுத்த சோரியாங்குப்பம் தென்பெண்ணை ஆற்றில் சிலர் மாட்டு வண்டிகளில் மணல் திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக வருவாய்த்துறைக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தாசில்தார் தயாளன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் காவல்துறையினரின் உதவியுடன் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது பாகூர் தூக்குப்பாளையத்தில் மணல் அள்ளி வந்த 16 மாட்டு வண்டிகளை மடக்கி விசாரணை நடத்தியதில் தடையை மீறி ஆற்றில் மணல் எடுத்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 16 மாட்டு வண்டிகளையும் பறிமுதல் செய்த தாசில்தார் பாகூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். புதுவை வந்துள்ள இந்தியாவிற்கான பிரான்ஸ் நாட்டு தூதர் பிரான்சுவா ரிஷியே ஆளுநர் இக்பால் சிங் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். இந்தியாவிற்கான பிரான்ஸ் நாட்டு தூதர் பிரான்சுவா ரிஷியே புதுவை வந்துள்ளார். இவர் ராஜ்நிவாஸ் சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. தொடர்ந்து பிரான்ஸ் நாட்டு தூதர் பிரான்சுவா ரிஷியே முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது புதுவை பிரெஞ்சு கவுன்சில் ஜெனரல் பியர் ஃபோர்னியே உடனிருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.